Hi friends, welcome to Sugindiya channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தக்காளி பூண்டு கார சட்னி சிம்பிளா டேஸ்டியா எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோக்கு போகலாம். தேவையான ingredients பார்த்துறலாம். 4 tablespoon ஆயில், 1 teaspoon கடுகு, 3 tablespoon உளுந்தம்பருப்பு, 20 பல் பூண்டு, 10 பல் வெங்காயம், தேவையான அளவு கறி லீஃப், தேவையான அளவு உப்பு, 3 தக்காளி, 10 வத்தல், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 10 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வறுத்து விடுங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே கடாயில் 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே ஆயில இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. அந்த தோல் நல்லா சுருங்கி அந்த எண்ணெயிலே பொரிஞ்சு வரணும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் உளுந்தம் பருப்பை லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்டாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் கொஞ்சம் புளி ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த பிறகு நல்லா தாளித்து எடுத்துடலாம். தக்காளி பூண்டு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.